இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காயும் மாங்காய் அதுக்கப்புறமா முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சுட்டு ஒரு கடைசல் தொக்கு தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, புளியும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி செய்யும்போது சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் நமக்கு வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். வாங்க இதை நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், இன்றைக்கி வந்து பீட்ரூட் மால்ட் நம்மக்கிட்ட ரெடி ஆகிடுச்சு, எல்லா பேக்கிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இது இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட வந்து ஏபிசி மால்ட்டு மட்டும்தான் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து பீட்ரூட் மால்ட்டும் கிடைக்கும். அந்த பீட்ரூட் மால்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி இருக்கும், மணல் மணலாக ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இனிமேல் வந்து மாசமாக இருக்கவங்களும் சரி, இல்லை ரத்தமே இல்லை உடம்புல அப்படின்றவங்களும், எனக்கு பீட்ரூட்டே பிடிக்காது அப்படின்றவங்களும் இந்த மாதிரி பீட்ரூட் மால்ட் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இனிமேல் உங்களுக்கு பீட்ரூட் மால்ட் கிடைக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இனிமேல் ஏபிசி மால்ட் கிடைக்கும், பீட்ரூட் மால்ட் கிடைக்கும், கேரட் மால்ட் கிடைக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த தொக்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கத்திரிக்காயை வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர்லேயே இன்றைக்கி வந்து அதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மட்டும் இப்போ சேர்க்கலாம். பாருங்கள், குருணை பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், 6-7 பல். பாருங்கள், பூண்டெல்லாம் போட்டாச்சு. இதில் ஒரு கையில், அதாவது 10 சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இதிலே நல்ல ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலையில தண்டு பகுதியை இதிலே சேர்த்துருவோம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா வேகும் போது நல்லாயிருக்கும். இது ஃபைனலாக போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கடத்தலுக்கு நம்ம புளியெலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. மாங்காய் வந்து இந்த சைஸ் அளவுக்கு சேர்க்க போகிறோம். மேலே இருக்க அந்த பச்சை கலரில் தோல் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்துடணும். இதெல்லாம் மட்டும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா ஒரு பீஸ் அளவுக்கு போதும். இது கல்லாமணி மாங்காய் அப்படிங்கிறதுனால அவ்வளோ அந்த அளவுக்கு புளிப்பு இருக்காது. சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து மாங்காய் இல்லாத சீசனாக இருந்ததுன்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம், மாங்காயெல்லாம் போட்டோம் இல்லையா. இப்போ இந்த 1/2 கிலோ கத்திரிக்காயும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கருத்து தான், அதனால் இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ முளை கட்டின பச்சை பயிர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு இதில் எடுத்து போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், காரத்துக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இந்த குட்டி ஸ்பூன்லேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். ஏன்னா ரெட் சில்லி பவுடர் மல்லித்தூள்லாம் போட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி காந்துற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம லேசாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
ஏன்னா நமக்கு ரெட் சில்லி பவுடர் மல்லித்தூள் போட்ட உடனே அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் தண்ணியை ஊற்றிட்டு கிளறும் போது நமக்கு அடியும் பிடிக்காது. நல்லா கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்படி நான் வந்து இன்றைக்கி முளைக்கட்டின பச்சை பயிர் இருக்கிறதுனால நான் போட்டுட்டேன். சப்போஸ் இது இல்லை முழு பச்சை பயிர் தான் இருக்குன்னா ஊற வச்சு போடும் போது நம்ம என்னாகும் நைட்டே ஊற வச்சிடணும். அதுவும் இல்லை அப்படின்னா பொங்கலுக்குலாம் போடுவோம் இல்லைங்களா, பைத்தம்பருப்பு போடுவோம் இல்லைங்களா, பச்சை பயிரை உடச்சிடும் ஒரே பருப்பு, அந்த பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். கடைசலுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றிடும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடிட்டு 5 விசில் விடணும். 5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் போட்டு நம்ம கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்து அதை எடுத்து வதக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா வெந்துட்டு இப்படி கரண்டியில் அப்படி மசிச்சாலே சூப்பராக இருக்கும். இதை மிக்சியில் வேணாலும் கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மற்ற ஏதாவது இருந்தாலும் கடைஞ்சிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கடையும் போது நம்ம என்ன பண்ணலாம், நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் எதுக்காக கத்திரிக்காயெல்லாம் பெருசாக போட்டேன்னா கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னதாக போடும் போது என்னாகும், நமக்கு ஒழுங்காக கடைய முடியாது. இந்த மாதிரி பண்ணும் போது சீக்கிரமாக கடைஞ்சிரும். இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். வாங்க இப்போ இதுக்கு வந்து தாளிக்கலாம். இந்த மாதிரி தாளிக்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதிலே கொஞ்சமாக கடலைப்பருப்பு. இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து போட்டுக்கலாம். இதே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் காஞ்ச மிளகா போட வேண்டாம். இதில் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுவோம், ரெட் சில்லி பவுடர் இருக்குல்லையே, அது கொஞ்சமாக இந்த எண்ணெய்க்குள்ளே போடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடரு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குட்டி ஸ்பூனில் தான். பாருங்கள், காஷ்மீரி சில்லி போட்டவுடனே என்ன கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் இதிலே வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயத்துக்கெல்லாம் தகுந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இதில் நல்லா உரைக்கும். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ரெட் சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் காந்து போயிடும். அதுக்காக இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே மல்லி இலை போட்டுருவோம். இதுலேயே கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒன்று இதில் எடுத்து ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் எல்லாம் போட்டோம் இல்லையா, போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். ஊற்றி நல்லா கலந்து மறுபடியும் கலந்து விட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதிலேயே கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை மட்டும் ஃபைனலாக எடுத்து நம்ம சர்வ் பண்ணும் போது என்ன பண்ணணும், அதில் ஊற்றிக்கணும். ஊற்றும் போது பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து கொடுக்கும்போது இப்படி எடுக்கும் போது என்னாமல் அந்த எண்ணெயோடு சேர்ந்து இந்த கடைசலும் வந்து இப்படி வரும் இல்லைங்களா, அது வந்து அப்படி எடுத்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயோடு எடுத்து போட்டு அதை சாதத்தில் போட்டு பிணைச்சி சாப்பிடும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
மாங்காய் சுவை, இந்த பூண்டோட மனம் எல்லாமே சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கடைசலில் செஞ்சு பாருங்கள். அதாவது கடைசல் துவையல்னு வச்சுக்கோங்க. இதை வந்து செஞ்சு பாருங்கள். இது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.